வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே வங்கக்கடலில் 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை. இதை குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கையில், வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக நிலை உள்ளது. செப்டம்பர் 23ஆம் தேதி வரை வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதி வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிறது. தமிழகத்தில் செப்டம்பர் 19 மற்றும் 21 ஆகிய 2 நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் 2 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. நேற்று மாலை முதலே வானம் இருண்டது. பின்னர் 7 மணிக்கெல்லாம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது, போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டது. குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையின், தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் இன்று செப்டம்பர் 19 நாளையும் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தென்கிழக்கு பருவமழை காலம் முடிந்தவுடன் நிலையில் இவ்வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்க போகிறது. இது வரும் அக்டோபர் 3ஆம் வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என செயல்படுகிறது. இதற்குரிய சென்னையில் பெரும்பான்மையான நீர் நிலையங்கள் நிரம்பிவிட்டது. நன்றி, வணக்கம்.